பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கு வணக்கம். தகவல் பெறும் உரிமைச் சட்டம் மூலம் 1008 விமர்சனங்களை ஒரு சில கும்பல் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தாலும், தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரு கை கொடுக்கும் சட்டமாகவே வலம் வருகிறது என்பதை நாம் ஆதாரப்பூர்வமாக அவ்வப்போது நிரூபித்து கொண்டு இருக்கிறோம். எண்ணிலங்காத உறவுகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஸ்டோரியும் நம்ம சேனலில் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தீர்ப்பை ஆணையர், தமிழ்நாடு தகவல் ஆணையர் திரு இளம்பருதி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு ஆணையர் அருமையாக ரெகக்னைஸ் பண்ணி அவருக்கு ரெஸ்பெக்டை அருமையாக அந்த ஆணையம் மூலம் பிறப்பிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது. 25,000 வரைக்கும் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 19(8)B கீழே மனுதாரரை அலட்சியப்படுத்த பொதுத்தகவல் அலுவலகமிருந்து 25,000 ரூபா பெனால்ட்டி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொதுத்தகவல் அலுவலர் மெத்தனை போக்க செயல்பட்டுருக்காருலே அவரை கண்டித்தும் அவருக்கு செக்ஷன் 20(1) கீழே 25,000 வரைக்கும் ஏன் பெனால்ட்டி விதிக்கக்கூடாதுங்கிற கேள்வியை முன்னே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அடிக்கடி இந்த பொதுத்தகவல் அலுவலர் அவருக்கு பதிலாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை அனுப்பி ஆணையத்தை களங்கம் விளைவிக்கும் மேற்படும் செயலாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதையும் கண்டித்து அற்புதமான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நோட்டிஃபிகேஷனில் தகவல் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்கினிய சகோதரர் திரு ரே சொர்ணசாரதி சகோதரன் சாரோட மூத்த தகப்பனார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 80 வயது மதிக்கத்தக்க அந்த தகப்பனார் அந்த தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வழக்கு எண் SA 8017 ஃபார் C ஃபார் 2025. நாள் என்னைக்கு அப்படின்னா 11/12/2025 வெளிவந்தது. முன்னிலை யார் அப்படின்னா திரு VP R இளம்பருதி, MA PL MPhil, மாநில தகவல் ஆணையர். ஓகே, யாருக்கு எதிரான மனு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா பொது தகவல் அலுவலக கண்காணிப்பாளர், தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகம், முதல் தளம், காந்தி ரோடு, தஞ்சாவூர். இங்கே தான் மனு பண்ணியிருக்காங்க. என்றைக்கு மனு பண்ணியிருக்காங்கன்னா கடந்த 30/5/2024 அன்னைக்கு 6(1) கீழே மனு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால பிரிவு 19(1) கீழே முதல் மேல்முறையீடு 11/7/2024 போயிருக்காங்க. அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால பிரிவு 19(3) கீழே ஆணையத்திற்கு 13/2/2025 அவங்க மனு பண்ணியிருக்காங்க. வழக்கு விசாரணை 11/12/2025 நேரடி வழக்கு விசாரணை நடந்தப்போ மனுதாரர் மூத்த குடிமகனாக இருந்தாலும் அவர் நேரடியாக ஆஜராகிட்டார். அந்த காலகட்டத்தில் பொதுத்தகவல் அலுவலராக இருந்த திருமதி S யோகம்பால் அவங்களுக்கு கண்காணிப்பாளர், அவங்களுக்கு பதிலாக தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய திரு பூ ஆகாஷ் என்ற உதவி பொறியாளர் அட்டன் பண்ணியிருக்கார். அட்டன் பண்ணி விளக்கம் அளிச்சிருக்காரு. மனுதாரர் தன்னுடைய ஆவணத்தை எல்லாம் ஆணையருக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டது என்ன அப்படின்னா, அதாவது அவங்களுடைய குடிநீர் குழாய் மீதும் ஒருத்தவங்க ஆக்கிரமம் பண்ணி வீடு கட்டிட்டாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. அதுக்கு தஞ்சாவூர் மாநகராட்சிக்கிட்ட மனு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அந்த மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த மனு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தான் RTI பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் ஒரு கருத்து வைப்பாங்க, மனு போட்டுட்டு அந்த மனு மீதெல்லாம் RTI வைக்க முடியாதுங்க, தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 2005 பிரிவு 2F கீழே தகவல் வழங்க வழிவகை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் இவருக்கும் சொல்லியிருக்காங்க. 2F கீழே நீங்கள் கேட்குற தகவலை வழங்க முடியாது, வழங்க வழிவகை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அவர் அப்பீல் போயிட்டு இருந்ததுனால அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா தகவலை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்போனா ஆணைய விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த உதவி பொறியாளர் ஆகாஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆணையருக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை கருத்தாக கவனித்த ஆணையர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வேண்டுமென்றே இந்த தகவலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் மனுதாரரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிவு 19(8)B கீழே மனுதாரருக்கு அந்த மாநகராட்சி ஆணையத்திலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு இழப்பீடாக 25,000 ரூபா நீங்கள் காசோலையாக வழங்கணும். அந்த காசோலையாக வழங்குறத அந்த தகவலை மனுதாரர் வருகிற
5/1/2000 வந்து இங்கே வந்து அந்த காசோலை நகலை வந்து காட்டணும் அப்படிங்கிறத ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி அந்த மாநகராட்சி வந்து அங்கே யாராவது ஆர்டிஐ பண்ணால் பொதுத்தொகுப்பு மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வந்து அவங்க வராமல் ஆணையத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை வர வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சட்டத்தை மீறுகிற செயலாக இருக்கிறது. அந்த விதி அதாவது பார்த்திங்கன்னா 2012 விதி 8(2) கீழே வந்து பொதுத்தகவல் அலுவலரே நேரடியாக ஆஜராகுங்கிற சட்டமாக இருக்கும்போது இவங்க ஆஜராகாமல் அவங்களுக்கு கீழே உள்ள நபர்களை வந்து ஆஜராக செய்கிறத வந்து இந்த ஆணையம் கடுமையாக கண்டிக்கிறது அப்படின்னு ஆணையர் அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மனுதாரர் கொடுத்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற விவரத்தை அதாவது வந்து கண்காணிப்பாளர் யார் அப்படின்னா திரு கண்ணன் அவர்களை வந்து இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் விசாரித்து அந்த அறிக்கையை 5/1/2026 அன்னைக்கு நேரில் கொண்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் வந்து இங்கே வந்து சமர்ப்பிக்கணுங்கிற உத்தரவையும் வந்து இந்த ஆணையம் பிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அற்புதமான ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 25,000 வந்து மனுதாரருக்கு வந்து இழப்பீடா, அவருக்கு ஏற்படுத்தின மன உளைச்சலுக்கு இழப்பீடா வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் வந்து இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த யோகம்பால் இருக்காங்களே கண்காணிப்பாளர், அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வராமல் அவங்க அலட்சியப்படுத்துறதுனால ஏன் அவங்களுக்கு வந்து தண்டம் விதிக்கக்கூடாது, 25,000 பெனால்ட்டி ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற விளக்கம் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் விளக்கம் பதில் சொல்லணும். இதே தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிவு 20(2) கீழே துறைரீதிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறதே திரு ஆணையர் இளம்பருதி அவர்கள் வந்து அற்புதமான ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 1 மாதத்திற்குள்ளே நீங்கள் அந்த ஆக்கிரமிப்பு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் முதல்ல இருந்த பொதுத்தகவலர் அதுக்கப்புறம் இருந்த அலுவலர் எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவை நீங்கள் கட்டிட்டு 1 மாதத்துக்குள்ளே இங்கே ஒன்றாவது தகவலை வாங்கி ஆணையத்தில் நீ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவையும் திரு இளம்பருதி அவர்கள் அற்புதமான தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உறவுகள் பயன்படுத்துங்க. உண்மையிலே சமீப காலமாக திரு இளம்பருதி அவர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக எங்கள் கோயம்புத்தூர் கேப்டன் அன்புக்குனி அண்ணன் திரு தியாகராஜன் அவங்க போயிருக்கும்போது திரு இளம்பருதி அவங்க வந்து நல்ல முறையில் அவங்களோட பேசி நடந்து கொண்ட விதத்தையும் குறித்து பகிர்ந்து கொண்டாங்க. ஓரளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆணையராக திரு இளம்பருதி அவர்கள் செயல்படுறாங்க. உண்மையில் பேசும்போது நல்ல ஒரு அற்புதமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இப்படி ஒரு ஆணையர் இருக்கிறார் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆர்டிஐ செய்யக்கூடிய உறவுகளுக்கு இதை விட ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வேணும் பாருங்கள். ஒரு அகற்ற சொல்லி கொடுத்த மனுவுக்கு அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்துங்கிற தகவலையே எவ்வளோ சுத்த விட்டுருக்காங்கன்னு. அப்போ கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னா நம்ம மனு கொடுத்தோம்னா அந்த மனு என்னாச்சுங்கிற தகவலை தாராளமாக கேட்கலாம். அதை 2F வழங்க வழிவகை இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அப்பீலில் போய் இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக கேட்கும்போது நிச்சயமாக ஆணையத்தில் வழக்கு விசாரணை வரும்போது நிச்சயமான நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். அதில் எந்த மாற்றத்துக்கு. அதனால் ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நீங்கள் ஒரு மனு பண்ணும்போது அது தொடர்ச்சி ஆணையம் வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஆணையம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர்டிஆர்வில் கற்றுக்குறோம். அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு தகவலாக இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும், வீடியோக்களை தரேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ அன்புக்கினிய தகப்பனார் திரு சொர்ண சாரதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒருவேளை தஞ்சாவூர் நண்பர்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஆர்டிஐ பதிவு பண்ணுங்கள் ஐயா. இன்னும் உங்களுடைய வெற்றிகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.